ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்னென்னு படிச்சிருப்பீங்க. திஸ், தேட், தீஸ் அண்ட் தோஸ். அதே சேம் வேர்ட்ஸ் தான் இங்கே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த கொஷின் கேட்கணும் அப்படின்னா விச். எந்த வேர்டு விச்சுங்கிற கேள்விக்கு பதிலாக வருதோ அதுதான் இங்கே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவாக வரப்போகுது. நான் அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது நான் சொன்னது உங்களுக்கு புரியும். திஸ் பாய் லவ்ஸ் ஒர்க். விச் பாய், எந்த பையனுக்கு, அந்த எந்தங்கிற வேர்டு தான் விச்சுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சராக வரக்கூடிய வேர்டு திஸ். ஸோ இந்த இடத்துல திஸ்ஸுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. That TV is expensive. Which TV is expensive? That. ஸோ இந்த இடத்துல thatங்கிற வேர்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். These babies seem happy. Which babies? These babies. Those mangoes are ripe. Which mangoes? Those mangoes. ஸோ விச்ங்கிற கொஷனுக்கு எது ஆன்சராக வருதோ அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஒன் மோர் திங் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, சேம் வைஸ் சிங்குலர்னால் திஸ், ப்ளூரல்னால் தீஸ். அதே அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது திஸ் அண்ட் தீஸ். இதே அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது தேட். அதே ப்ளூரலாக இருந்தால் தோஸ். ஸோ எதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்ஸையோ பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.